எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 181வது வீடியோ. இந்த புக்கு ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் 31வது வீடியோ. ஓகே, அப்போ இதில் இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்த வீடியோலையும் நம்ம 9வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். 9வது அத்தியாயங்கிறது இந்த 2 வீடியோவும் நமக்கு ரொம்பவே வேணுங்கிற வீடியோ, எல்லாத்துக்கும் உபயோகப்படுற ஒரு வீடியோ தான் இதுவும் இதுக்கு அடுத்து சொல்ல போகிறதும். அது என்னது? இந்த சாப்டரோட டைட்டில் என்ன தெரியுமா? ஹவு டு யூஸ் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் ஃபார் வெல்த். வெல்த்னா என்ன? காசு, பணம், அதுதான் வெல்த். ஓகேயா? அப்போ காசு பணம் வேண்டான்னு யார் சொல்கிறா? எல்லாத்துக்கும் தேவை அதுதான். நான் பெரிய பெரிய டாப் லெவலில் இருக்கவங்க அனில் அம்பானியும் அதானியும் பற்றி நான் பேசலை. அவங்கெல்லாம் வேறு கேட்டகரி. நான் பேசுகிறது நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்களில் உள்ள ஆளுக்கள். ஓகே, அவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். மிடில் கிளாஸ், ஆவரேஜ் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் கூட இல்லை, மிடில் கிளாஸ். அவங்களுக்கு தான் எப்போவுமே இந்த போராட்டம். 1ஆந்தேதி சம்பளம் வருது, இல்லைன்னா 5ஆந்தேதி சம்பளம் வருது, வந்த 2 நாளையிலே இருக்கிற இஎம்ஐ எல்லாம் அடைச்சி கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அடுத்த ஒரு வாரம் எப்படியோ ஓடும். அதுக்காக திருப்பியும் பஞ்சப்பாட்டு, கடன் தொல்லை. இந்த மாதிரியே ஒரு படி ஏறினா 4 படி சறுக்கிற மாதிரி தான் நிறைய குடும்பங்கள் ஓடுது இப்போது. ஓகே, ஒரு விதம் நம்மளோட இக்கானமி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்குன்னா இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொந்த வீடு இருக்குது, பெட்டர் லைஃப் ஸ்டைல் இருக்குது, கார் இருக்குது, ஸ்கூட்டர் இருக்குது. அதெல்லாம் தேங்க்ஸ் டு பேங்க் அண்ட் இஎம்ஐ. பேங்க்கில் எப்படியோ லோன் போடுறோம். ஆனால் சம்பளம் வந்தால் எல்லாத்தையும் பிச்சு 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 கொடுத்துட்டு அடைக்க வேண்டியதெல்லாம் அடைச்சிட்டு பேசாமல் உட்காந்து. அது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சங்கதி இல்லையா? அப்போ அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஸோ நல்லா கேளுங்க இந்த வீடியோவும் அதுக்கு அடுத்த வீடியோவும். அதனால தான் சொன்னேன் இது எல்லாத்துக்குமே வேண்டிய 2 வீடியோஸ். ஓகே, இப்போ இந்த கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படிம்பாங்க. கை கெட்டினது வாய் கெட்டலைன்னா என்ன? சம்பளம் வருது, சம்பளம் சில சமயம் அன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எனக்கு 1,00,000 ரூபா சம்பளம் வருது, சம்பளம் நல்லா தான் வருது, ஆனால் பாக்கி ஒன்றும் மிச்சம் பண்ண முடியல, பற்ற மாட்டேங்குது. குடும்பத்தை 30 நாளும் ஒரே மாதிரி நல்லபடியாக ஓட்டுறதுக்கு பற்ற மாட்டேங்குது. 1,00,000 வந்தால் கூட எல்லாம் பிச்சு பிச்சு கார் லோனு, வீட்டு லோனு, ஸ்கூட்டர் லோனு, அது இது கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வரும்போது கையில் ஒன்றும் மிஞ்ச மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்குறேன். அது ஏன்னா நமக்கு நம்ம ஆழ்மனசோட சக்தியை இன்னும் புரிஞ்சுக்கலை. ஆழ்மனசுக்கு நம்ம கரெக்டாக சொல்லலை, எனக்கு நல்ல பணம் வேணும், நான் பணக்காரனாகணும், நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு. இது வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கெல்லாம் ஆழ்மனசை உபயோகப்படுத்தலை. ஆழ்மனசை உபயோகப்படுத்த வேண்டிய விதத்தில் உபயோகப்படுத்தி இருந்தாங்கன்னா யாருக்குமே இந்த கஷ்டம் வராது, பணக்கஷ்டங்கிறதே வராது அப்படின்னு நம்ம ஜோசப் மர்ஃபி டாக்டர் சொல்கிறார். ஓகேயா? நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த உலகத்தில் வாழ வந்தது எப்போ பாரு அழுதுகிட்டு, எப்போ பாரு கஷ்டப்பட்டுக்கிட்டு, எப்போ பாரு இந்த கைக்கு எட்டுனது வாய் கெட்டலைங்கிற மாதிரியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேயா? இன்னொன்று அந்த காலத்தில் இப்போ நான்லாம் சின்னதாக இருக்கும்போது எங்கள் பாட்டியெல்லாம் இப்போது சொல்லுவாங்க, மக்களே நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும், அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும், அப்போ அங்கே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படி இப்படின்னு. தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர்ஸும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் சரி. ஆனால் இப்போது ஹார்ட் ஒர்க்குங்கிற வார்த்தையை ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹார்ட் ஒர்க்குக்கு பதிலாக ஸ்மார்ட் ஒர்க் செய் அப்படிங்கிறாங்க. இந்த தலைமுறைக்கு யாருக்குமே உடம்பாலையும் மனசாலையும்
கஷ்டப்பட முடியல. உடம்பால் ஒரு வேலையும் செய்ய முடியல இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம். எப்போ பாரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண வேண்டியது, வெளியே போய் சாப்பிட வேண்டியது. மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வந்த பிறகும் கூட அவங்களால கிரைண்டரில் மாவு அரைக்க முடியல. மாவு வெளியே இருந்து அரைச்ச மாவு வீட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீட்டில் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் வெளியில் அவசரத்துக்கு இல்லை, சிலவங்களுக்கெல்லாம் அதே இது பழக்கம். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே 2 பாக்கெட் பால், 1 பாக்கெட் மாவு எல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியது. வீட்டில் கிரைண்டர் இருந்தால் கூட அரைக்கிறதுக்கு அவங்களுக்கு மெனக்கெட முடியல, கஷ்டப்பட முடியல. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவர் சொல்கிறாரு. ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்த்துருக்காரு. அவர் வருஷத்துக்கு $75,000 சம்பாதிக்கிறார். அவர் ரீசெண்டாக 9 மாதம் லீவ் போட்டுட்டு உலகம் முழுக்க சுற்றி பார்க்க போயிருக்கார். வேர்ல்டு டூர் அடிச்சிருக்கார். அப்போ இவரை பார்த்தோன்னே இல்லை நம்ம ஆத்தர் கேட்குறாரு, எப்படி உங்களுக்கு 9 மாதம்லாம் லீவு கிடச்சிது, எப்படி 9 மாதம் லீவ் போட்டுட்டு இப்படி உலகம் சுற்றுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், அது ரொம்ப சிம்பிள் சார். நான் என்னோடய ஆழ் மனசுக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த பாரு வருஷத்துக்கு எனக்கு $75,000 வேணும், எனக்கு அதுக்கு உண்டான அருகதை எனக்கு இருக்குது, அதனால் எனக்கு அது எப்படியும் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு இப்போ $75,000 சேல்ரி இருக்குது, நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க சார், மாதம் $100, $500, $1000 வாங்கி பிழைக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் என்ன அதிசயம்னா, இதில் என்ன தமாஷ்னா, அவங்களுக்கெல்லாம் என்னை விட வேலையோட நுணுக்கங்கள் நிறைய தெரியும். அந்த ஆஃபீஸில் என்னை விட படித்தவங்கன்னு இல்லை, அதோட வேலையோட நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் அவங்க ஏன் என்னை விட இவ்வளோ கம்மியாக சேல்ரி வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேல்ரி வாங்கணும், இந்த மாதிரி வேர்ல்டு டூர்லாம் போகணும் அப்படிங்கிற எந்த ஆசையும் அவங்களுக்கு இல்லை. அவங்க எல்டிசியாக ஏறினாங்க, ஒரு பியூனாக ஏறினாங்கன்னா, இன்னொரு 20 வருஷத்தில் நான் யூடிசி ஆவேனா, பியூன்லேருந்து எல்டிசி ஆவேனா, இன்னொரு 20 வருஷத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த செக்கு மாடு மாதிரி போட்ட பட்டத்துலேயே சுற்றிட்டு இருக்காங்களே தவிர, அவங்களுக்கு ஒரு வேகம் இல்லை, ஒரு ஆசை இல்லை. நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், உலகத்தையெல்லாம் சுற்றி பார்க்கணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகமே இல்லை. அதனால் அவங்க அப்படி இருக்காங்க, நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும்னா, அதாவது நம்ம வார்த்தைகளுக்கு ரொம்ப பவர் இருக்குது. ஓகே, அப்போது அந்த நல்ல வார்த்தைகள், நான் என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து வரணும். சிலவங்களுக்கு காசு இருக்குது, இல்லைம்பாங்க. சிலவங்களுக்கு உண்மையிலே இல்லைன்னு இல்லா பாட்டு தான் பாடுவாங்க. எப்போ பாரு தரித்திரம் தான் பேசுவாங்க. ஐயோ அது இல்லையே, இது இல்லையே, அதுக்கு செலவுக்கு இல்லை, இதுக்கு செலவுக்கு இல்லை, என்னாலெல்லாம் ஆட்டோ பிடிச்சி போக முடியாது, என்னாலெல்லாம் டாக்ஸி வச்சுட்டுலாம் போக முடியாது, என்னாலெல்லாம் செகண்ட் ஏசியில் போகவே முடியாது. எத்தனை பேர் செகண்ட் ஏசியில் போகிறாங்க? அப்போ உங்களுக்கும் போகிறதுக்கு முடியும்ல, ஏன் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கலை? அதுக்கு காரணம் அந்த மில்லியனர் மைண்ட் செட்லே இல்லை, வெல்த் கான்ஷியஸ்னஸ் இல்லை. வெல்த் கான்ஷியஸ்னால் நல்ல ஆடம்பரமாக ரொம்ப அனாவசிய செலவு செய்ய வேண்டாம். ஆனால் தேவைக்குண்டான செலவுக்கெல்லாம் கூட காசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். கோடீஸ்வரனை பற்றியெல்லாம் நம்ம இங்கே பேசவே வேண்டிய தேவையில்லை. அதானியும் அனில் அம்பானியெல்லாம் வேறு கதை, அவங்களாம் வேறு லெவல். நான் பேசுகிறது மிடில் கிளாஸ். அவங்க எப்போ பாரு கைக்கும் வாய்க்கும் சண்டை, போராட்டம் தான். அந்த மாதிரி இருக்கிற இது ஏன்னா அவங்களுக்கு
அவங்களோட ஆழ்மனசோட சக்தி தெரியல, ஆழ்மனசுக்கிட்ட சொல்லி வேலை வாங்க தெரியல. அது மட்டும் இல்லை, அந்த மில்லியனர் மைண்ட் செட் இல்லை. மைண்ட் செட்னால் என்ன? நம்ம மனசில் என்ன நினைக்கிறோங்கிறது. அந்த மைண்ட் செட்டு அவங்களுக்கு கிடையாது. மில்லியனர் மைண்ட் செட் இல்லாதனால தான், அதாவது அதை கொஞ்சம் வெல்த்தியாக, அதாவது கொஞ்சம் பணம் இருக்கிற இடத்துல தான் நிறைய பணம் வந்து சேருது. இல்லாத இடத்துல பணம் சேர்றதே இல்லை. பணத்தோடு தான் சேருது. ஏன்னா அந்த பணம் இருக்கிறவனுக்கு அந்த பணக்காரத்தன்மை இருக்குது. அதாவது அகங்காரம், திமிரு, அதை சொல்லலை நான். என்கிட்ட பணம் இருக்குது, ஐ எம் வெல்த்தி, ஐ எம் அ மில்லியனர், ஐ எம் அ லாக்கியர், நான் ஒரு லட்சாதிபதி, நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் இருந்தாலே அவன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஓகேயா? அந்த மைண்ட் செட்டு வேணும் எப்போவுமே. சிலவங்களுக்கு காசு இருக்கும், வெளியே இல்லா பாட்டு தான் பாடுவாங்க. ஐயோ எனக்கு இல்லைப்பா, என்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் காசு இல்லை, எப்போ பாரு காசு இல்லை. சிலவங்களுக்கு உண்மையிலே காசு இல்லை, அவங்களும் உண்மையிலே காசு இல்லாட்டினா கூட என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் மில்லியனர் மைண்ட் செட் வேணுங்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன மேடம், என்ன டீச்சர், காசு இல்லாமல் இருக்கும்போது நான் மில்லியனர் நான் எப்படி சொல்லிக்குவேன்? அதுக்கு பேர் தான் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா உண்மையிலே என்கிட்ட காசு இல்லை, ஆனால் நான் வெளியே போகிறோமே நான் மில்லியனர், நான் வந்து கோடீஸ்வரி அப்படின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? நான் கோடீஸ்வரின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து இன்னொரு சத்தம் கேட்குது, அடி நீ கோடீஸ்வரியும் கிடையாது, நீ லட்சாதிபதியும் கிடையாது, நீ சுத்த கோமனாண்டி தான், நீ உங்கள்கிட்ட 5 பைசா கிடையாது அப்படின்னு என் மனசே சொல்லுதே. அப்படி இருக்கும்போதே என்னோட ஆழ்மனசுக்கு எப்படி நான் சொல்கிறது? இதுக்கு பேர் தான் ஒரு கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா என்ன? ஏ ஒன்று சொல்லுது, பி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது, எதிர்மறையாக சொல்லுது. அப்போ இடையில கிளாஷ் உண்டாகுது. ஓகே, இப்போ நான் ஐ எம் அ மில்லியனர், நான் ஒரு கோடீஸ்வரி, நான் ஒரு லட்சாதிபதி, நான் ஒரு கோடீஸ்வரி அப்படின்னு என் மனசு கான்ஷியஸ் மைண்டை வச்சு சொல்கிறேன். ஆனால் உள்ளேருந்து இன்னொரு வாய்ஸ் கேட்குது, நீ எங்கடி லட்சாதிபதி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கடந்து ஓடுற, நீ எப்படி லட்சாதிபதி அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் உள்ளேருந்து வருது. அப்போ ரெண்டும் கிளாஷ் ஆகுது. அந்த மாதிரி கிளாஷ் ஆகிறதுனால தான் நமக்கு கடன் தொல்லைகள், பணக்கஷ்டம், பணத்தட்டுப்பாடு எல்லாம் வருது அப்படிங்கிறார். ஓகே, இப்போ வந்து நான் கோடீஸ்வரின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே நீ கோடீஸ்வரி இல்லை, உங்கள்கிட்ட 10,000 கூட எடுக்கிறதுக்கு பணம் இல்லை, நீ எப்படி கோடீஸ்வரி ஆவ அப்படின்னு இன்னொரு கவுண்டர் அடிக்குதில்ல நம்ம மனசே. அதுக்கு பேர் தான் அந்த கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கிற வரைக்கும், அதாவது நம்ம ஆழ்மனசு எதை எடுக்கும்னா, எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் ஆழ்மனசு எடுக்கும். எது இப்போ நம்ம ஃபீலிங்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள்கிட்ட தான் காசே இல்லை அப்படிங்கிற நினப்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம மில்லியனர் மைண்ட் செட்டில் இல்லை. மில்லியனர் ஐம மில்லியனர்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே இருந்து வர்ற சத்தத்தில் ஐம மில்லியனுங்கிற தோணல் இல்லை. அப்போது நம்ம ஆழ்மனசு எதை எடுத்துக்கும்? நம்ம மனசில் எது ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கோ அதை தான் எடுத்துக்கும். ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இங்கே என்ன? நீ தான் ஓட்டாண்டியாச்சே, நீ தான் பாப்பராச்சே அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக உள்ள நிதர்சனமான உண்மைங்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஆழ்மனசும் அதை தான் எடுத்துக்குது. அதனால தான் நம்ம நிரந்தரமாகவே ஏழையாக இருக்கோம், இல்லைன்னா மிடில் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அது சரி. இப்போ இந்த மென்டல் கான்ஃப்ளிக்டை எப்படி மாற்றலாம், அதுக்கும் ஒரு வழி சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை எழுதி வச்சு இதை மாதிரி தினமும் சொல்லுங்கள். என்ன? பை டே அண்ட் பை நைட் ஐ எம் பீயிங் ப்ராஸ்பர்ட் இன் ஆல் மை இன்ட்ரெஸ்ட். அதாவது எனக்கு பல இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு வீடு வாங்கணும்,
கார் வாங்கணும், ஸ்கூட்ரு வாங்கணும், இப்போ என் பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எனக்கு க்ஷேத்ராடனம் போகணும், நல்ல துணி வாங்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்ல ஜாலியாக இருக்கணும். பல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த பல இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு ப்ராஸ்பரிட்டி வேணும். ப்ராஸ்பரிட்டின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும். பணம் இல்லாதவன் பிணம், எந்த காலத்துலேயோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஔவையார்னு நினைக்கிறேன், பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை. எப்போ எழுதி சொல்லி வச்சுட்டு எழுதி தள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்திலே உண்டான வழக்கு இது, சொல் வழக்கு. எது? பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வாழணுன்னா உங்களுக்கு பொருள் வேணும். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆண்டவனோட அருள் இல்லாட்டினா அவ்வுலகத்துக்கு போக முடியாது, இங்கேயே நரக வாழ்க்கை தான் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு போயா. அப்போ அந்த காலத்துலேயும் பொருள் தேவை இருந்தது, இந்த காலத்துலேயும் பொருள் தேவை. ஸோ அந்த மில்லியனர் மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கிட்டால் தான் நமக்கும் பணம் சேரும். அப்போ என்ன சொல்லணும்? ஐம் அ மில்லியனர், நான் கோடீஸ்வரின்னு சொல்கிறத மட்டும் வச்சுக்காமல் இந்த மாதிரி சேஃபாக விளையாண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சேஃப்டி? பை டே அண்ட் பை நைட் ஐ எம் பீயிங் ப்ராஸ்பர்டு இன் ஆல் மை இன்ட்ரெஸ்ட். அதாவது இது இங்கிலீஷ் புக்காக இருக்கனால இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, நானும் இதே தான் எழுதுகிறேன். நீங்களும் இதையே சொல்லுங்கள். இல்லை இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக வராதுன்னா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். அதாவது எனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அது எல்லாத்துக்கும் உண்டான பணம் என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி சொல்லுங்கள். பணம் இல்லை, இதுக்கு பணம் இல்லை, அதுக்கு பணம் இல்லை, இல்லைங்கிற வார்த்தையே வேண்டாம். ஓகேயா? இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், நம்மளோட நிலைமை உயரணும். ஸோ இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மில்லியனர் மைண்ட் செட், வெல்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு வெல்த்தும் வேணும், சக்ஸஸும் வேணும். வெல்த்துனா பணம், சக்ஸஸ்னால் ஜெயிக்கிறது. இப்போது பணம் மட்டும் இருந்தால் போகாது. இப்போ பணம் நிறையா இருக்குது, ஒரு 10 பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 10 பிஸ்னஸும் நொடிச்சு போகக்கூடாது, 10 பிஸ்னஸும் தழைச்சி வரணும், அதுதான் சக்ஸஸ் இல்லையா? அப்போது வெல்த் அண்ட் சக்ஸஸ், வெல்த் சக்ஸஸ் இது ரெண்டையும் நீங்கள் தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க. அதை தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னையும் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயும் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இதில் வெல்த் சக்ஸஸ் 2 வார்த்தை கொடுக்குறாரு. என்னோட அனுபவத்தில் இன்னொரு 2 வார்த்தையை உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வார்த்தை அருள், கிரேஸ், அனுகிரகம். நம்ம படைச்சவனோட, அந்த சிவனோட, அந்த அம்பாளோட, இல்லைன்னா நீங்கள் கும்பிடுற தெய்வத்தோட அனுகிரகம் வேணும், அதுதான் கிரேஸ். 2வது ஹெல்த்து வேணும். இது 2 இருந்தால் மட்டுமே வெல்த் வரும். இது 3 இருந்தால் சக்ஸஸ் தானே தேடி வரும். அப்போது என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு கிரேஸ், ஹெல்த், வெல்த், சக்ஸஸ். இது 4 நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இப்போது நமக்கு ஹெல்த்தும் இருக்குது, வெல்த்தும் இருக்குது. இப்போ சிலவங்களுக்கு பணம் நிறையா இருக்குது, ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் தோல்வி. ஏன்? அந்த கிரேஸ் இல்லாதனால, அந்த கடவுளோட அனுகிரகம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இப்போ இவங்கெல்லாம் ஃபாரினர்ஸ், அதனால் அவங்களுக்கு அதோட இம்பேக்ட் தெரியல. நமக்கெல்லாம் அது நல்லா தெரியும். இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதோட அருமை தெரியும். ஸோ அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்போ கிரேஸ், ஹெல்த், வெல்த், சக்ஸஸ் இதை மட்டும் சொல்லிகிட்ருங்க, வாழ்க்கை தரம் உயரும். ஓகே? நற்பவி, நற்பவி, நற்பவி. வாழ்க வளமுடன்.